Hi guys, welcome to Pariksha Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அதோட ஃபைனல் பார்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 பார்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்துட்டோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அரசியல் அமைப்புல குடிமக்கள் ஆகிய நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, அதனால நமக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, எதை மையப்படுத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து 3 பார்ட்ல பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபைனல் பார்ட் பார்க்க போறோம். இந்த பார்ட்ல வந்து எதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அதை தவிர்த்து அதாவது கவர்மெண்ட்டை தவிர்த்து வேற எதுக்காவது பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு, அது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இதை வந்து 3 ஹெட்ஸா டிவைட் பண்றாங்க. இந்த பார்ட் அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து 3 ஹெட்ஸா டிவைட் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி 3 விதமா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பத்தி பார்த்துருவோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்லிமெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பார்லிமெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்டையர் பவரும் இருக்கு, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா பார்லிமெண்டால மட்டும்தான் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் பார்லிமெண்ட் மட்டும்தான் அதை முடிவெடுக்கணும், அதை எழுதவும் செய்யணும், திருத்தவும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பவரும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பார்லிமெண்ட் சொல்றது தான் இந்திய நாட்டில் இருக்க அத்தனை ஸ்டேட்டும் கேட்கணும், யூனியன் டெரிட்டரிஸும் கேட்கணும் அப்படின்ற விஷயமே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம பார்லிமெண்ட்டுக்கு கீழே யூனியன் லிஸ்ட்ல 97 ஐட்டம்ஸ், ஸ்டேட் லிஸ்ட்ல 66 ஐட்டம்ஸ் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல 47 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா எதோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா பார்லிமெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்டோடது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் ரிலேட்டடான எந்த ஒரு முடிவையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ரீடம் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கொடுக்கப்படுது. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஃபினான்ஷியல் ரிலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட். அது இப்போ நமக்கே தெரியும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட வந்து என்ன பண்றாங்கன்னா தண்ணி வரியா இருக்கட்டும், வீட்டு வரியா இருக்கட்டும், எதுனாலும் நம்ம கட்ட தான் செய்யறோம். ஸோ அந்த மாதிரி வரியெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி அதை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் கூட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்போ நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ் மொழி அப்படின்றது வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து 17th பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இதில் ஆர்டிகல் 343 351 வரைக்கும் எதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மொழியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அஃபிஷியல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட தாட்ஸ், அவங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து கன்வே பண்ணிக்கிறதுக்கு எந்த மொழி சரியா இருக்கும், அதாவது நம்ம இந்திய நாட்டில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ காமனா எந்த லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு கேஸ் வந்து எப்போ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955ல வந்து ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எந்த லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1956ல வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 15 வருஷம் கழிச்சு, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் ஏன் இன்னும் இங்கிலீஷே மட்டும் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த உடனே என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இதை ரெண்டையுமே அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த இயர் ஆஃப் 1963 அப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 மொழியுமே கம்ஃபர்டபுளா இல்லாத சில ஸ்டேட்ஸ் இருக்க தான் செஞ்சிருக்காங்க. அப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் ஆஃப் 1967ல வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை 4 விதமா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், ரீஜியனல் லாங்குவேஜஸ், லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷியரி,
டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் டிரெக்டிவ்ஸ். இந்த மாதிரி லாங்குவேஜை 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஜனல் லாங்குவேஜஸ், அந்த ரீஜனில் என்ன லாங்குவேஜோ அதை வந்து நம்ம கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜுடிஷியரி அப்படின்றப்போ கோர்ட்டை, அந்த மாதிரி இடத்துல வந்து இங்கிலீஷ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் டிரெக்டிவ்ஸ் இதுலேயுமே வந்து இங்கிலீஷ் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜஸை 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கடைசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 14 ரீஜனல் லாங்குவேஜஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம தாய்மொழி தமிழும் ஒன்று. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் எமர்ஜென்சிக்கு கீழே 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சி. இப்போ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நாட்டு மேலே யாராவது ஒருத்தர் படையெடுத்து வராங்க, இந்திய நாட்டில் யாராவது தாக்குதல் நடத்துகிறாங்க, அது பக்கத்து நாடாக இருக்கட்டும், நம்மளோட எதிரி நாடாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, அதை வந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. எக்ஸ்டர்னல் இன் த சென்ஸ் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் இந்தியாவை தாக்குறாங்க அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சிக்கு கீழே இருக்குது. ஸோ நம்மளோட சேஃப்கார்டு வந்து எந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற இது வந்து எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா நேஷனல் எமர்ஜென்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, அது வந்து அடக்க முடியாமல் போகிறப்போ ரெபலியன் ஃபோர்ஸ் நம்ம வந்து இறக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி. அதாவது நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற கலவரத்தை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம எடுக்கிற பெரிய ஆக்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்றத வந்து இன்டர்னல் எமர்ஜென்சில சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஸ்டேட்டை வந்து ஆள்ற ஒரு கிங் அப்படி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல அந்த ஸ்டேட்டை வந்து கவர்னர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல கவர்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னா என்னால இந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ இந்த மாதிரி வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இயர் ஆஃப் 1951 அப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா பஞ்சாபோட கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரூலுக்கு வந்து ஸ்டேட்டை வந்து மாற்றி விட்டுருக்காரு. அதை தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு கீழே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றப்போ நம்ம நாடு வந்து ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் இருக்கிறப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேலரியை வந்து கட் பண்ணுறதுக்கு கூட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் அப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வந்தது கிடையாது. பட் அந்த அமெண்ட்மெண்ட் கூட அம்பேத்கர் அவர்கள் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு 3 வீடியோ போட்டுட்டோம். ஸோ அந்த 3 வீடியோவில் ப்ரீஅம்பிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த ப்ரீஅம்பிளில் வந்து அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க அத்தனை விஷயங்களுமே வந்து ரிஜிட் கிடையாது, சில விஷயங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை மாற்றி எழுதிக்கலாம், இல்லைன்னா திருத்தி எழுதிக்கலாம். அதுக்கு பேர் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அந்த திருத்தமோ அந்த சட்டத்துக்கு வந்து மாற்று சட்டமோ எங்கே வந்து அப்ரூவல் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் தான் அப்ரூவல் ஆகணும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டத்தை புதுசாக உருவாக்கணும் அப்படின்னாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி எழுதணும் அப்படின்னாலும் சரி, இது ரெண்டுமே எங்கே நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் தான் நடக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் பை அ சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், அமெண்ட்மெண்ட் பை அ ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், amendment by a special majority of the parliament and the ratification of half of the state legislatures. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து மாற்றி எழுதணும், ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைப், அதாவது பை அ சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படி இருந்தால் போதும். அது
இதுவே வந்து நம்ம புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்கி ஆகணும், இந்த சட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா நாடு எங்க போகும்னே தெரியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து அது செகண்ட் டைப் கிட்ட வருது. என்ன அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பை அ ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் வந்து மற்ற ஸ்டேட்ல வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்ல நடந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ணி ஒரு சட்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து தேர்ட் டைப்ல வருது. என்ன அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பை அ ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half of the state legislatures. So இது 3 டைப்ஸ் தான் இருக்கு. எதுலனா amendment of the constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல லாஸ்டா நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு, அதில் வந்து என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோன்னா முக்கியமாக இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ எல்லா சட்டங்களும் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகுதா, ஏதாவது ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வர வேண்டியிருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி, இல்லை ஏதாவது ஒரு சட்டத்தை மாற்றி எழுத வேண்டியிருக்கா அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த ரிஃபார்ம் கமிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிஃபார்ம் கமிஷன் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் ஆஃப் 2000. ஸோ 2000ல வந்து டாக்டர் எம்என் வெங்கடாச்சலியா அவரோட தலைமைக்கு கீழே ஒரு ரிஃபார்ம் கமிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் ஆஃப் ஏப்ரல் 2007 ஒரு 3 மெம்பர் கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் எம்எம் புஞ்சி. ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி இருக்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணுமா, இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேஜை ரிலேட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த கமிஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்கிறதுக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றின டீட்டெயில்டு லெக்சர் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவை உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.